கிரீடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். என் அன்பு குழந்தையே, பாபாவின் நெற்றியில் உள்ள பெயரை தொட்டு நற்செய்தியை கேளுங்கள். பாபா, நீங்கள் எனக்கு அதை வழங்கவில்லை. நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என் பக்தியில் இடைவிடாது பிரார்த்தனை செய்து கொண்டும் இருக்கிறேன். நான் கேட்பதை நீங்கள் தரவில்லை என்று கூறுகிறாய். நீ இன்னும் என்னை நம்பவில்லை. நீ என்னை இவ்வளவு உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நான் எப்படி உன்னுடன் இல்லாமல் இருந்திருப்பேன்? நீ என் மீது உறுதியான பக்தியை வளர்த்து கொள்ளும் வரை உனக்கு என் ஆதரவு கிடைக்காது என்றுதான் நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பாய். இந்த பாபா உன்னுடன் இருப்பதாக நீ ஏன் உணர மாட்டேங்கிறாய்? ஏனென்றால் நீ என் மீது இன்னும் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதில்லை. நம்பிக்கையை வளர்த்து கொள்வதை நிறுத்தினால் நான் ஏன் உன் அருகில் இருப்பேன் சொல். நீ இவ்வாறு நினைக்க மாட்டாய். என் கருவூலம் முழுமையாக நிரம்பியுள்ளது. இந்த சாயி யார் கேட்டாலும் கொடுக்கும் சக்தியுடையவர். ஆனால் அதை பெறுபவர்களின் தரத்தை பொறுத்து, தாகத்தை பொறுத்து அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் மட்டுமே அவர்களுக்கு என்னுடைய அருமை தெரியும். நான் உனக்கு தருவேன், அவ்வளவுதான். நீ என் மீது அவநம்பிக்கையை வளர்த்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இரவும் பகலும் வானத்தில் பல நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள். பகல் நேரத்தில் நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் சூரிய உதயத்திற்கு பிறகு அவை மீண்டும் மறைந்துவிடும். எனவே வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஓ மனிதனே, அறியாமையில் கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கடவுள் இல்லை என்று அர்த்தமா? உங்களுக்கு பிரச்சனைகள் மற்றும் சிரமங்கள் இருப்பதால் கடவுள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது நீங்கள் பாபாவை மட்டும் நினைவில் கொள்ளும் போது பாபா உங்களுக்கு ஒரு பொம்மையாக தோன்றுகிறார். உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் பாபாவிடம் என் தேவையை நிறைவேற்றி விட்டீர்கள், என் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றியை கூட வெளிப்படுத்த மாட்டீர்கள். ஆனால் எனக்கு நன்றி சொல்ல கூட மாட்டீர்கள். பாருங்கள், உங்கள் சுயநலம் எனக்கு மட்டுமல்ல, யாருக்கும் நல்லதல்ல, சிறிதும் பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் எப்போதும் சமமாகவும் ஒரே மனநிலையுடனும் இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீங்கள் அதை பெற்றதாக கூறி ஒருபோதும் சுயநலமாகவோ அல்லது பொறாமையாகவோ இருக்கக்கூடாது. அது வரவில்லை என்றால் நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. நீங்கள் தான் உதவி கேட்டபோது இந்த பாபா உங்களுக்கு நிறைய உதவி செய்துள்ளார். பல விருப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளார். மேலும் பல இடர்பாடுகளில் இருந்தும் உங்களை மீட்டெடுத்துள்ளார். நீங்கள் ஒரு முறை மறந்துவிட்டால் அவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்படி உதவினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பாபா நீங்கள் மறப்பது போல் எதையும் எளிதில் மறக்க முடியாது. இப்போது நீங்கள் உங்கள் சொந்த சுயநலத்திற்காக மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தை கூட கருத்தில் கொள்ளாமல், யாருக்கும் நன்றியுடன் இருக்காமல், உன் கண்களை இமைக்காமல் பாருங்கள். உங்கள் நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை. உங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கடந்த காலத்தில் நீங்கள் எனக்கு அன்பான பக்தராக இருந்தீர்கள். அதனால் தான் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் என்னிடம் வாருங்கள். எனக்கு மிகவும் பிடித்த சில விஷயங்கள் உள்ளன. நீங்கள் அந்த விஷயங்களை செய்ய வேண்டும். நீங்கள் அவற்றை செய்வீர்கள் என்று என்னிடம் சொன்னீர்கள். நீங்கள் எனக்காக சத்தியம் செய்து மீண்டும் சொன்னீர்கள். உங்களுக்கு நினைவூட்ட வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு வந்தவுடன் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பாபா, நான் திட்டமிட்ட வேலை வெற்றிகரமாக இருந்தால் ஏழைகளுக்கு நான் நிச்சயமாக உதவுவேன் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள். நீங்கள் 100 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டியதில்லை. பசித்தவர்களுக்கு போதுமான உணவை மட்டும் கொடுங்கள். அவர்களில் ஒருவர் நிரம்பியிருந்தால் இந்த பாபா மிகவும் திருப்தி அடைவார். அதேபோல் நீங்கள் உதவியற்றவராக இருந்தபோது உங்களுக்கு உதவியவர்களை நீங்கள் முற்றிலும் மறந்து விட்டீர்கள். உங்களுக்கு சரியான முறையில் உதவி செய்தவர்கள் இப்போது நீங்கள் அவர்களை கேலி செய்கிறீர்கள். பாருங்கள், அது உங்களுக்கு நல்லதல்ல. அவர்கள் உங்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பல வழிகளில் ஊக்கப்படுத்தியுள்ளனர். இன்று நீங்கள் இந்த வழியில் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விட்டீர்கள். அது உங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், அது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் யாராவது உங்களுக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளித்திருக்கிறார்கள். மேலும் கடவுளை போன்ற இந்த சாயி உங்கள் மீது தனது அருளை மிகுதியாக பொழிந்து உள்ளார். நீங்கள் இதையெல்லாம் எப்படி மறந்துவிட்டீர்கள்? உங்களுக்கு ஏதேனும் மகிழ்ச்சி கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உங்கள் நெருங்கிய நண்பர்களையும் கடவுளையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நீங்கள் அனைவருக்கும் நன்றியுள்ளவராக இருக்க சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது தவறு உணர்கிறீர்களா? நீங்கள் ஏதேனும் செய்திக்காக காத்திருந்தால் நீங்கள் பார்க்கிறீர்கள். நல்ல செய்தி இல்லாததால் நீங்கள் எவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள்.
காக்கப்படுகிறீர்களோ அதே அளவுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். எப்பொழுதும் குடும்ப உறுப்பினரை தவிர யாரும் உதவ மாட்டார்கள். எல்லோரும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளும் சுயநலக்காரர்களே. அதனால் யாரையும் எளிதில் நம்பிவிடாது.